உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பி குருஸ் தமிழிலிருந்து திரு கார்த்திக் ஜி அவர்கள். வணக்கம் கார்த்திக் ஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம்க்கா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன் கார்த்திக் ஜி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இந்த சோனம் வாங்சுக் அவங்க எவ்வளவு தீவிரமா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இப்ப திடீர்னு அந்தர் பல்டி அடிக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. நீங்க பாத்தீங்களா? ஆமாக்கா, நம்ம பார்த்தோம். இப்போ மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னா, நான் ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கிறேன். அதாவது என்னோட உண்ணாவிரதத்தை முடிஞ்சுக்கிறேன். ஹங்கர் ஸ்ட்ரைக்கை முடிஞ்சுக்கிறேன். அதுக்கான கோரிக்கைகள் 2 வச்சிருக்காரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் இங்க போராட்டம் பண்ணாங்களோ அந்த மாணவர்கள், ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ண மாணவர்கள் மேல எந்த நடவடிக்கையும், அதாவது எஃப்ஐஆரோ எதுவுமோ போடக்கூடாது. ஏன்னா போட்டா அது அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். அவங்க பாதிக்கப்பட்டனாலதான் இங்க போராடுறாங்க. இது எனக்கு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அது இல்லாம யாரெல்லாம் இந்த நீட் மறு தேர்வுனால பேப்பர் லீக்னால இறந்து போனாங்களோ, சூசைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அடிக்வேட் காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, இத பத்தி இந்த சம்பவத்தை பத்தி பார்லிமெண்ட்ல பேசணும். இதுலதான் இன்னொரு ஹைலைட்டு, இன்க்ளூடிங் கன்சிடரேஷன் ஆஃப் த ரெசிக்னேஷன் ஆஃப் த ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர். நீங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினீங்க, இது மாதிரி பல்டி அடிச்சிட்டாருன்னு. அது இங்கதான் அடிச்சிருக்காரு. இதுக்கு வரையும் முன்னாடி மஸ்ட் ரிசைன் அப்படின்னாங்க. அவரு தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கையே என்னன்னா, அதெல்லாம் நீ நீட்டு தேர்வு மறுதேர்வு வச்ச, இல்ல அதை பத்தி பேசணும், சிஸ்டம் ஃபெயிலியர், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தர்மேந்திர பிரதான் தான் ரிசைன் பண்ணணும். அவங்களோட பேனரே அடிச்சிருப்பாங்க, ரிசைன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்னு. அதை மஸ்ட்டுங்கிறது போய் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஜேபி நட்டா, ஏன்னா ஜேபி நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் தான் அவரை போய் நேற்று மருத்துவமனையில போய் பார்த்துருக்காங்க. அவரை மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் இதுல இந்த போராட்டத்துல அடி வாங்கின பாதிக்கப்பட்ட மாணவர்களை எல்லாரையும் போய் அவங்க பார்த்தாங்க. அப்ப இவர் பார்த்தனால இப்ப கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரு. இதுல நம்ம ஒண்ணு பார்க்கணும். அவர் சொல்லியிருக்காரு, இது பார்லிமெண்ட்ல பேசணும் அப்படின்னு. இதுதான் கவர்மெண்டே சொல்லிச்சே. ஆளுகிற மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் வரணும். இப்ப ஹெல்த் மினிஸ்டர் திரு ஜேபி நட்டா அவர்கள் சொல்றாரு, ஏங்க 12 மணி நேரம் வேணுமா, 18 மணி நேரம் வேணுமா, எவ்வளவு நேரம் உங்களுக்கு இதை பத்தி பேசணும், தாராளமா பேசலாம் அப்படின்னாங்க. காங்கிரஸ் கோரிக்கை வச்ச அடுத்த நிமிஷமே ஆளுகிற அரசாங்கம் இதுக்கு தாராளமா நாங்க விவாதம் பண்ண ரெடினாங்க. அங்க காங்கிரஸ் பல்டி அடிச்சிட்டாங்க. இல்ல விவாதம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வைக்கணும்னு. இது என்ன ஒரு ஹிப்போக்ரசி. நீங்க இதை பத்தி பேச சொன்னீங்க, வாங்க விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பேசணும்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் இந்த மணிப்பூர்ல ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா, மணிப்பூர் பத்தி பிரதமர் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. சரின்னு பார்லிமெண்ட்ல வாய் திறக்க வந்தா ஓட்டாங்க. துண்ட காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு எல்லா பயிலும் ஓடிட்டாங்க. அதேதான் இங்க. சரியா பேசலாம் வாங்க அப்படின்னா, இல்ல இல்ல நீங்க தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ணாதான் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது. திடீர்னு போய் பிஎம் ஹவுஸ்ல அங்க ஒரு போராட்டம். ஏன்னா இவர் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாருல ராகுல் காந்தி இல்லைங்க, அப்படி ஒரு மாணவரோட எதிர்காலம் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் சோனம் வாங்சுக்ங்கிற ஒருத்தரை சப்போர்ட் பண்றாரு. ஆனா நேர்ல பார்க்க மாட்டேங்கிறாரு. போங்க அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போய் கலந்துக்கிறாரு. ஏங்க நீங்க போய் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களோட கோரிக்கை என்னவோ அதேதான் அவரோட கோரிக்கையும். ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுல ஒரு பக்கா சுயநலம். எங்க நம்ம போய் கலந்துக்கிட்டா இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அண்ணா ஹசாரேவும் போராட்டம் பண்ணாங்க. இது நமக்கே ஆப் ஆயிடுச்சு. டெல்லியில நமக்கு எதிராக அவங்க ஆட்சி செஞ்சாங்க, பஞ்சாப்ல இப்ப அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதனால சோனம் வாங்சுக்கோ இல்ல இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு அவங்க எதிர்கட்சியா ஆயிடுவாங்க. அப்ப பிஜேபிக்கு எதிர்கட்சியா அவங்க தெரிஞ்சிருவாங்க, நம்ம தெரியாம போயிடுவோம். அவரு வேற ஒரு இங்க நம்ம இதுல நடைபயணம் போன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் சென்சிக்கு சப்போர்ட்டா அவர் வேற ஒரு இது போனாரு, நடைபயணம் எல்லாமே. அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தினால மட்டும்தான் அவர் திடீர்னு போய் பிஎம் ரெசிடென்ஸ் வால்சல்ல அவரு ஒரு போராட்டம் பண்ணார். இப்ப பேக் நீங்க கேட்டீங்க திடீர் அந்தர் பல்டின்னு. இப்ப இந்த சோனம் வாங்சுக் இந்த கோரிக்கை ஏத்தனால ஒரு பெரிய மாற்றம் வரலாம். ஜந்தர் மந்தர்ல இந்த காக்ரோச் பார்ட்டி நடத்துற போராட்டம் வாபஸ் கூட பெறலாம். அவர் மனைவி வெளியில சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தா போதும்,
அப்பயும் அவங்க வந்து சொல்லல. அமைச்சரை வந்து ரிசைன் பண்ணணுங்கிற கோரிக்கை அவங்க மனைவியும் சொல்லல. நீங்க மாணவர்கள் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தா, அவர் வந்து அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்க முடிச்சுப்பாரு அப்படின்னு அவங்க மனைவியும் சொல்லியிருக்காங்க. இவரும் தெளிவா நான் வந்து திருப்பியும் என் எஜுகேஷன் மாணவருக்காக என் வாழ்க்கைய நான் அப்துல் கலாம் மாரி இவரு மறுபடியும் வாழப் போறாராமா. அதனால நான் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிச்சுக்கிட்டேன். நீங்க என் மாணவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க. அவங்களுக்கான காம்பன்சேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர் பல்டி அடிச்சிருக்காரு. இது மோடி கவர்மெண்ட்டுக்கு எல்லாரும் சொன்னாங்க ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணலன்னு. இது மிகப்பெரிய வெற்றி மோடி கவர்மெண்ட்டுக்கு. இதனால சிஜேபி என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சிஜேபி ஃபர்ஸ்ட் அவங்க தான் போராட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து வந்தாரு. வரப்பயே நம்மள கைது பண்ணுவாங்க. பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சுன்னு பார்த்தாங்க. தம்பி நீங்க கேட்ட இடத்துல போய் உட்காருங்க, டென்ட் எல்லாம் போட்டு கூட உட்காருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னனால ஒரு லைம் லைட் கிடைக்கவே இல்லை. திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எப்படி அண்ணா ஹசாரே சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி இவருக்கு திடீர்னு சோனம் வாங்சங் வரவும் தான் அங்க கூட்டமும் பெரிய ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சிது, லைம்லைட் கிடைச்சிச்சு. எப்பவும் போல டூல் கிட்டு சொல்லவே வேணாம். எல்லா நடிகை இங்க தமிழ்நாட்டுல நடிக்கிற நடிகை முதற்கொண்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஏது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாம மீண்டும் இந்த டூல் கிட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம். கூடிய விரைவில் சீக்கிரமா வந்து இந்த ஜந்தர் மந்தர் இந்த போராட்டம் சிஜேபி எல்லாருமே வாபஸ் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு புள்ளையார் சொல்லி சோனம் வாங்சாங் போட்டிருக்காரு. அதுதான் இதை காட்டுது. ஜி ரொம்ப இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. வீதி லீடர்ஸினுடைய தலைவர் அண்ணாமலை அவர் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன காணொளி வெளியிட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாரு. ட்விட்டர் ஹேண்டில் பார்க்க முடிஞ்சது. நீங்க வந்து நான் தான் நிறைய நேரம் நீட் தேர்வுக்கு ஏழை மாணவர்களின் கனவை நனவாக்கும் நீட் தேர்வுக்கு நிறைய முறை ஆர்கியூமெண்ட் செய்து என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கேன். நான் நிறைய முறை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும். ஆனாலும் ஏன் தொடர்ந்து வந்து இந்த வினாத்தாள் கசியுது? இது வந்து முன்னாடியும் கசிஞ்சிருக்கு, இப்பயும் கசிஞ்சிருக்கு. அதை தாண்டி மத்திய அரசு ஏன் இதை வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் இருக்குல்ல? போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முற்றும் அளவுக்கு பாஜக கை கட்டி வேடிக்கை பார்த்ததா? அப்போ ஏன் அவங்க முதல்லயே அதற்கான ஆக்ஷன் எடுக்கல? ஒய் டோன்ட் தே டேக் த ஆக்ஷன் லிட்டில் பிட் பிஃபோர் அப்படிங்கிற ரீதியில அவர் தன்னுடைய கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? டைரக்ட் அட்டாக் டு பாஜக பை அண்ணாமலை அப்படி எடுத்துக்கலாமா? இது ஒரு ஷாக்கோ சர்ப்ரைசிங்கோ இல்ல. இங்க இந்த தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்கு தான் இது பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் இதுதான் பண்ணுவாரு. ஆப்வியஸா அவர் வந்து அப்படி இல்லைன்னா அவர் பிஜேபியில இருந்திருக்கலாம்ல. வெளியில போய் இதுதான் பண்ணுவாரு, இதுதான் அவரோட நோக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இப்ப வந்து இந்த பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுங்கிற மாதிரி அவர் வந்து இப்ப வெளியில வந்து நான் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. நீங்க இல்ல, பிஜேபியில இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் இந்த நீட் தேர்வு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவர் வந்து பேசணும், மத்திய அரசாங்கம் வந்து இவங்கள்ட்ட காலதாமதப்படுத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தை. யார்கிட்ட பேசணுங்கிறாரு? யார்கிட்ட பேசணும்? 370 நீக்கணும் சொன்னாங்களே அங்க கூட்டத்துல, அவங்கள்ட்ட பேசணுமா? இல்ல நேபாள் மாதிரி நாங்க கொண்டு வந்துடும் சொன்ன ஒரு மாணவர், அவர்கிட்ட பேசணுமா? இல்ல பார்லிமெண்ட் அடிச்சு நொறுக்கிடுவோம்னு சொன்னாரு, அவர்கிட்ட பேசணுமா? இல்ல பிஎம் மோடி அவர்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்களே அவங்கள்ட்ட பேசணுமா? இல்ல சீதா, ராமர் சீதா அவங்கள ராமர் கோயில வந்து அசிங்கமா பேசுறாங்களே அவங்கள்ட்ட யார்கிட்ட பேசணுங்கிறாரு அண்ணாமலை அவர்கள். தெளிவா சொல்லணும். அங்க யார் ரெப்ரசன்டேட்டிவா வந்தாங்க? பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரே அதானே சொன்னாரு, வாங்க டயலாக் பேசலாம். எதிர்கட்சிய வெளிப்படையா வந்து சொன்னாரு. ஜிதேந்திர சிங்கும் கிரண் ரிஜிஜுவும் வந்து சொன்னாங்க, நாங்க கூப்பிட்டோங்க பேச்சுவார்த்தைக்கு, வரவே இல்லை, யாருமே வரல. பேச்சுவார்த்தைக்கு யார் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இவங்க குறிக்கோளே வந்து ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ணு, அது மட்டும் தானே இருந்தது. சரி, இவர் தலைவரா இருந்தார்ல, பாஜகவோட தலைவரா, அப்போ வந்து பாஜக தலைவரா இருந்தாரா துணைத் தலைவரா இருந்தான்னு தெரியல. பட் ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கிறப்ப ஃபார்முலாஸ் வந்துச்சு. அப்ப அது பெரிய போராட்டம் நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சுதுன்னு. அப்ப அவர் ஒரு பொது மேடையில சொல்றாரு, இது வந்து பின்லாம் வாங்க முடியாது இந்த சட்டத்தை. இது பெரிய நல்ல சட்டம். இது வந்து காங்கிரஸ் கிடையாது, பாஜக. சும்மா நாங்க வந்து பின் வாங்கிட்டு போறதுக்கலாம். ஏங்க நீங்க போக வேண்டியதானே அந்த போராட்டம் நடத்துற அட்லீஸ்ட் தமிழக விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபார்முலா எவ்வளவு நல்லதுன்னு நீங்க ஏதாவது கூட்டம் போட்டீங்களா? நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சுது. நீங்க பண்ணிருக்கலாமே முன்னுதாரணமா. இல்ல மாநில தலைவரா நீட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப நீங்க எல்லா மாணவரையும் கூப்பிட்டு இங்க நீட்டுக்கு எதிரான மைண்ட் செட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம்ல.
இங்க என்ன நடக்குது, என்ன ஏது ஜி நடக்குதுன்னே தெரியல. சொல்றீங்க? அவர் பேசாததா? நீட்டுக்கு ஆதரவாக அவர் எவ்வளோ பேட்டி குடுத்திருக்காரு. நீட்டுக்கு எது ஆதரவா பேசினாரு? இவர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றாருல்ல. கவர்ன்மெண்ட் வந்து டிலே பண்ணுதுன்னு. அந்த மாரி இவரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாமே. இவரு தலைவரா இருக்கிறப்ப தானே ஃபார்முலா பில்லு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அப்ப இவரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. அப்ப மட்டும் அதெல்லாம் பின்வாங்க முடியாது. அங்க வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னு அப்பா அவரு ஒரு வார்த்தை பேசுறாரு. இப்ப கவர்ன்மெண்ட்ட வந்து குறை சொல்றாரு. இவங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க. முன்னாடி சொன்ன மாரியே கவர்ன்மெண்ட் ரெடியா இருந்தது பேச்சுவார்த்தைக்கு. தப்ப எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆனுச்சு. எக்ஸாம் நடந்தது. சோசியல் மீடியால தெரியுது. இல்லங்க பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு. உடனே சிபிஐ விசாரணை, கைது நடவடிக்கை, எக்ஸாமு எல் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஓப்பனா சொன்னாரு. குழந்தைகள் இறந்ததுக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அந்த பாவமும் பழியையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓப்பனா வெளியில வந்து சொல்லியிருக்காரு. எந்த பொறுப்பை அவர் வந்து தட்டி கழிச்சிட்டு இதை வந்து அடுத்தவங்க மேல பழி போட்டோ என்ன பண்ணாங்க? ஏதாவது இது பண்ணாங்களா? நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களா? என்ன பண்ணாம இருந்தாங்க? நடந்தது நம்ம எதுவும் நியாயப்படுத்தல. ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வேணும். அடுத்த தடவை வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வரணும்னா இறந்து போன மாணவர்களுக்கு நம்ம ஈடுகட்ட முடியாது. ஆக்ஷன் எடுக்காம இருந்ததா? இதுல அரசியல் செஞ்சாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வி. எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்ப இவர் நீங்க சொல்ற மாதிரியே என்னடா நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சோம். பாஜகல இருக்கிற ஒரு கூட்டம் மட்டும் தான் நம்ம பாஜகல இருந்து சப்போர்ட் பண்ண நம்ம கூட்டம் மட்டும் தான் இங்க வருது. வார் ரூம் தாண்டி நம்மளுக்கு யாருமே வரவே மாட்டேங்கிறாங்களே. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து ஒரு பொது ஜனமா திராவிட பிளஸ் இத வந்து அவர் கையில எடுத்துட்டு நாங்க அப்படிலாம் கிடையாது. நான் பாஜகவோட பி டீம் தான் கிடையாது. பாருங்க நான் வந்து ஒரு தனி இதுதான் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முகமூடிய போட்டுட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு. கார்த்திக் ஜி, நான் உங்ககிட்ட இறுதியா ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன். தாவேக அரசு கடந்த 2 நாட்கள்ல 2 விஷயங்கள முன்னெடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளோ தூரம் கவனிச்சீங்கன்னு தெரியல. முதல்ல வந்து நேத்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த பேனா சிலைக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணா அவங்க வைக்கலாம்னு ஆசை இருக்கும். அது வந்து அரசு காசுல வைக்கக்கூடாது. சொந்த இடத்துல, சொந்த காசுல வச்சிருக்கணும் அப்படிங்கிற ரீதியில, அந்த பேனா சிலைக்கு முட்டுக்கட்டை போட்டது தாவேக அரசு. தொடர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் பெயர் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். அதை மாற்றி காமராஜர், பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை வைத்திருக்கிறது தாவேக அரசு. இந்த 2 ஒரு ஸ்ட்ராங் நாங்க வந்து பேசலாம் மாட்டோம், செயல்ல காமிப்போங்கிற ரீதியில தாவேகா அரசு செய்த இந்த 2 விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தான். சொல்ற மாதிரி ஒரு கட்சியோட தலைவர் பேனா சிலை வைக்கிறதுக்கு அரசாங்க பணம் உபயோகப்படுத்துறது உண்மையாலுமே சரி கிடையாது தான். அத அப்பயே எதிர்த்தாங்க. சீமான் போன்றவர்கள்லாம் மேடையில பேசுறப்ப அந்த அளவுக்கு சண்டையை நம்ம பார்த்திருக்கோம். பேனாலாம் வைக்க முடியாது அப்படிங்கிறது அப்ப பெரிய எதிர்ப்பு வந்தது. அப்ப பாஜக தலைவரா இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் இருந்து எல்லாருமே அந்த பேனா சிலையை வைக்கிறதை எதிர்த்தாங்க. அதை இப்ப ஒரு பவருக்கு வந்த உடனேயே அதெல்லாம் வைக்க முடியாது. என்ன நீங்க உங்க இந்த காசுல வச்சுக்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க மாதிரி காலை உணவு திட்டம் இது கொண்டு வந்தது நம்ம பார்த்திருப்போம். கர்ம வீரர் திரு காமராஜர் அவர்கள். இத வந்து இப்ப அவங்க பேரை வச்சிருக்கிறதும் பெரிய வரவேற்பு. காங்கிரஸ் கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா காமராஜரோட அந்த நினைவு மண்டபம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க போய் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அங்க அவங்க பேரை வச்சது வந்து மிகப்பெரியது. பட் இது பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. எங்க முன்னாள் முதல்வர் அவர்கள் பேர் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட இருக்குமோ அப்படிங்கிற இது. அதே மாதிரிதான் இவரு இந்த பஸ்ஸுக்கெல்லாம் இப்ப இவரு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு இவரோட பெயிண்ட். அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரிதான் நம்ம பார்த்திருப்போம். கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த சின்ன பஸ் மினி பஸ் ஒண்ணு விட்டுருப்போம். மினி பஸ்ஸும் கீழே உள்ள அந்த பஸ் ஏடிஎம்கேல கலர் கூடாது, சிம்பிள் வந்து இரட்டையில வளைஞ்சிருக்கு அப்படிங்கறது அம்மா பஸ் அப்படிம்பாங்க. அது கோர்ட் வரையெல்லாம் போணுச்சு. அதே மாதிரி இப்ப கலருக்கு கூட இவரு ட்ரை பச்சை கலர் பண்றாரு. வச்சது தப்புன்னு சொன்னாங்க ஜி. உங்களுக்கு ஆமா. தெரியுமான்னு தெரியல. பச்சை கலர் வச்சது அதேதான் தப்பு. இவரு கலர் மாத்துறாரு. பச்சை கலர் வச்சது தப்பு, அங்க வந்து ரெட்டல வரைஞ்சது தப்பு அப்படிலாம் சொன்னாங்க. பட் இவரு இப்ப பஸ்ஸுக்கு வேற ஒரு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஆகப்போகுது? இந்த 2 திட்டத்த மாத்தினவரு, சரி ஒரு மாற்றமா இருப்பாருன்னு பார்த்தா, நான் டிஎம்கே 2.0 தானே, யார் அவங்க அப்படி நினைக்க சொன்னான்னு சொல்லிட்டு, இவரு இப்ப இவரோட பேர நிலைநாட்டவும், இவரோட மக்கள் அப்படியே கன்டினியூவா நினைக்குங்கிறதுக்காக இப்ப இது பண்ணியிருக்காரு. பட் பார்ப்போம். போக போக இவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாரு. இன்னைக்குமே நீட்டுக்கு இவர் எப்பவும் போல திமுக என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக நானும் முழங்கிக்கிட்டே இருக்கேன். நீட் வந்து தமிழகத்துக்கு வந்து தேவையில்லை. மாணவர்களை வந்து நீங்க வந்து இப்படி ஒரு குண்டுகட்டா அரஸ்ட் பண்றதெல்லாம் வந்து
ஜனநாயக போக்குக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. ஏங்க, ஒரே ஒரு மனுஷன் தான், பாடகர் அறிவு. அவரு உங்களோட கட்சியோட கொள்கை பாட்டை எழுதினவரு. அவரு சும்மா தனியா வந்து போராடினாரு செக்ரட்டரியேட் வாசல்ல. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் போய் அரெஸ்ட் பண்ண கேட்டோனே தனியா கூப்பிட்டு போய் பேசுனீங்க? சரி, உங்க கூட்டணியில கட்சியில இருக்கிற சிபிஐ, அந்த மாணவர்கள், இடது சிந்தனை கொண்ட மாணவர் அமைப்பெல்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க. ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க? உங்க கூட்டணியில இருக்கிற வெங்கடேசன் கண்டிக்கிறாரு. இது மாதிரி வந்து ஜனநாயக போக்குல போராடுற மாணவர்களை வந்து கைது, காவல்துறை, தமிழக காவல்துறை வந்து கைது செய்வது கண்டிக்கிறதுன்னு அவரு தன் தளத்துல போட்டிருக்காரு. ஏங்க நீங்க இங்க மட்டும் கைது பண்றீங்க? நீங்க இங்க கைது பண்ணா ஜனநாயக ரீதியா சரி, அங்க கைது பண்ணா அது வந்து பாசிசம், பாயாசமா? இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்னு, நீட் வந்து தமிழகத்துக்கு தேவையே இல்லைங்க. தயவு செஞ்சு 60 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க காங்கிரஸ்க்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, அமைச்சர் எல்லாம் கொடுத்து. ஸ்ட்ரெயிட்டா போங்க. ராகுல் காந்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, அவருக்கே தெரியாது நீட்டுனா என்னன்னு. அப்படியே சிதம்பரம் அவங்க மனைவிட்ட போய், நீங்க கோர்ட்லாம் அப்படி வாதாடாதீங்க, நீங்க கோர்ட்டுக்கு தலைகீழ நின்னாலும் நீட்டெல்லாம் முடியவே முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு நீட் வேணாமா அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டும் போய் பேசுங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் லெட்டர் எழுதினார் நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள். கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்குமே இந்த நீட்டுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒண்ணு திறப்போம். முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட தெரியலையா என்னன்னு தெரியல திரு உதயநிதி அவர்களுக்கு. அதனால லெட்டர் மட்டும் எழுதினாரு, வாங்க எல்லாரும். யாருக்குமே அந்த லெட்டருக்கு ரிப்ளே பண்ணல. எப்படி இவங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து கேம்பெயின் நடத்தாங்க, டிஎம்கே குப்பத்தொட்டியில போட்டாங்களோ அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சியை குப்பத்தொட்டியில போட்டாங்க. விஜய் அவர்கள் நீட்டு வேணாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எழுதுன நளினி சுந்தர்கிட்ட பேசிட்டு, கூட்டணி காங்கிரஸ்ல ஆள்றாங்கல்ல மாநிலம், இமாச்சல பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழகத்தெல்லாம் சேர்ந்து போய் கோர்ட்ல போய் ஒரு கேஸை போடுங்க. நீட்லாம் எங்களுக்கு வேணவே வேணாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் சமூக நீதிக்கெல்லாம் எதிரானலாம் கிடையாது. இது கண்டிப்பா இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் தான் விலக்கு தர மாட்டேங்குது தமிழகத்துக்கு. ஸ்ட்ரெயிட்டா போங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டுட்டு வாங்க. இது எப்படி திமுக வந்து மாணவர்களோட வாழ்க்கையில அரசியல் செஞ்சு நாசம் பண்ணாங்களோ அதே டெக்னிக்க இப்ப தாவேக அரசும் பாத்தீங்கன்னா, நாளைக்கெல்லாம் அவங்க வந்து ஜனநாயகத்துக்கு லீவ் விடுற அளவுக்கு பேசிட்டாங்க அமைச்சர்லாம். எனக்கு லீவு கொடுங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க வந்து கேட்கற மாதிரி எங்களுக்கு லீவு கொடுங்க நாளைக்கு, அந்த அளவுக்கு போயிடுச்சு இங்க தமிழகத்துல. அவங்களுக்குலாம் வந்து நீட்டு போராட்டம்லாம் நடக்குதா, என்ன நடக்குது, பின்னாடி என்ன சக்தி இருக்குலாம் தெரியாது. நாளைக்கு நமக்கு படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம லீவை போடுவோமா, என்ன பண்ணுவோம், தளபதியை குளிர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? தளபதியே இப்ப படம் பார்த்துட்டு தான் இருக்காரு. சிஎம்ஏ அடையாறுல ஏதோ படம் பார்த்துக்கிட்டு தான் செய்திகள் வருது. ஸோ இதெல்லாம் ஓகே, அவர் வந்து ஒரு அரசியல் பண்றாரு. பார்ப்போம், மக்கள் வந்து திமுக போக்கிலே போறனால அடுத்த தடவை கூப்பிட வைப்பாங்களா இல்லையாங்கிறது பொறுத்து.